சொல்லுகிறார். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, இவை இரண்டும் நமக்கு குறும் செய்தியை சொல்லுகிறது. முதல் செய்தி, சீடர்களை விட சீடர்களுடைய வார்த்தையை நம்பிய மக்களுடைய நம்பிக்கை மிக பெரியது. இரண்டாவது வாசகத்திலே யோவான் மீண்டுமாக ஆண்டவரை நான் பார்த்ததாகவும், அவர் நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்ததாகவும் இங்கே பதிவு செய்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தியாளர் சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த காட்சியையும், தோமாவுக்கு அவர் கொடுத்த காட்சியையும் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சீடர்களுக்கு அவர் நம்பிக்கையூட்டியதை பற்றி நற்செய்தி வாசகம் பேசுகிறது. சிறப்பாக அதிலும் சீடர்களை அவர் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தூய ஆவியை கொடுக்கிறார். தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் இதிலே ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே திதிம் எனப்படும் தோமா இல்லை என்று அங்கே யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். மீண்டுமாக யோவானிடம் சென்று சீடர்கள் சொல்லுகிறார், நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம் என்று. இது எதை குறிக்கிறது என்றால், ஏறத்தாழ 3 முறை சீடர்களுக்கு அறிவித்தும் அவர்கள் நம்பவில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு மத்தியிலே சென்று உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் நம்பினார்கள். ஆனால் 4வது முறையாக தோமாவிடம் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், நான் அவர் விழாவில ஏற்பட்ட காயத்திலே எனது விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்கிறார். ஆண்டவர் மீண்டும் தோன்றுகிறார். அப்பொழுது திதிம் எனப்படும் தோமாவிடம், இதோ என்னுடைய காயங்கள், இங்கே உன் விரல்களை இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்லிவிட்டு, கண்டதனால் நீ நம்புகிறாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, இங்கே திதிம் எனப்படும் தோமா, திதிம் என்றால் 2 என்று பொருள். அப்படி என்றால் தோமாவோடு பிறந்தவர்கள் இரட்டையர்களா என்ற கேள்வி நமக்கு எழலாம். ஆனால் நற்செய்தியாளர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், திதிம் எனப்படும் தோமா என்றால் தோமா கடவுள் மீது சந்தேகப்பட்டார், கடவுளை கண்டார், நம்பினார், ஏற்றுக்கொண்டார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட்டார். அதே போல நாமும் கடவுளை நம்பாமல் இருக்கின்றோம். அவரை நாம் நம்புகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு நிறைவு பெறும், நம்முடைய வாழ்வு முழுமை பெறும். நாமும் அந்த தோமாவோடு இணைந்தவர்களே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க நீண்ட தூரம் நடந்தவர் தோமா என்றால் அது மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் அவர் நம்மத்திலே வந்தார். நமக்காக ஏறத்தாழ இந்தியாவிற்கு வந்து சென்னை மயிலையிலே தனது உயிரை மறைசாட்சியாக உயிரை நீத்தார். அப்படிப்பட்ட அந்த தோமா நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் கண்டார், ஏற்றுக்கொண்டார், நம்பினார், சரணடைந்தார். நாமும் நம்மிலே பலர் இன்னும் கண்டு கொண்டும் பார்த்தும் சரணடையாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்குத்தான் இயேசு கிறிஸ்து சீடர்களை அரவணைக்கின்றவராக, அவர்களை தட்டி கொடுப்பவர்களாக, அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவராக இருக்கிறார். இறுதி வரை அவர்கள் மீது அவர் கோபப்படவில்லை. ஏனென்றால் 3 வருடங்கள் அவரோடு இருந்து அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும்